மாலைச் சிறகுகளின் சொற்கள். ஒரு மழை நிறைந்த மாலை பொழுதில், தூரத்தில் உள்ள பச்சை நிறமே நிறைந்த காட்டின் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அக்கிராமத்தில் மணி என்றோ அழைக்கப்பட்ட ஒரு பையன் வாழ்ந்தான். அவனுக்கு இயற்கையுடன் சேர்ந்து விளையாடுவதிலும், காற்றின் மென்மையான இசையையும், மரங்களின் அசைவையும் ரசிப்பதிலும் மிகுந்த ஆர்வம். அன்று மாலையில் மழை பெய்து வானம் சுத்தமாகி, கிராமம் முழுவதும் ஒரு இயல்பான நறுமணம் பரவியது. மணி தனது சிறிய புத்தகத்தை கையில் கொண்டு குளக்கரைக்கு சென்றான். அந்த குளம் சிறியதாக இருந்தாலும் அதன் அழகு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குளத்திலிருந்த ஒரு சிறிய கிளி பச்சை நிறத்தின் சிறகு விரித்து தன் குரலால் அழகான இசை பாடியது. நாங்கள் என்று கிளியிடம் பேசத் தொடங்கினான். உனக்கு என்ன பெயர்? அதற்கு கிளி மென்மையாக ஒலித்தது, எனது பெயர் மலரினி. நான் இங்கே வரும் ஒவ்வொரு மாலையிலும் இயற்கையின் சொற்களை கேட்டு ரசிக்கிறேன். உனக்கு இயற்கையுடன் உரையாட விருப்பமா? அவனும் ஆச்சரியத்துடன், இயற்கை பேசுமா என்று கேட்டான். கிளி அழகான புன்னகையுடன் கூறியது, ஆம், இயற்கை பேசும், ஆனால் அதை கேட்க தெரிந்தவர்கள் சிலரே. காற்றின் ஒலி, மரத்தின் சலசலப்பு, மற்றும் மழை துளிகள், all are words of nature. அந்த மாலையில், மணி மற்றும் மலரினி இருவரும் ஒவ்வொரு மரங்களின் அருகே சென்று, அவை சொல்லும் கதைகளை கேட்டனர். ஒரு பழமையான வன்னி மரம், இதழ்களின் நடனத்துடன் தனது வேர்களின் பழைய கதைகளை சொன்னது. குளத்தின் தண்ணீர், அதன் உள்ளிருக்கும் மீன்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இரவு பொழுதாக, வானம் நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. மலரினி கூறியது, நீ ஒவ்வொரு நாளும் இயற்கையை காதில் கொடுத்து உன்னிடம் பேசவிடு. உன் மனம் அமைதியாக இருக்கும். நாங்கள் என்று ஒரு சிரிப்புடன் கிளியிடம் சொன்னான், நான் அதனைச் செய்ய விரும்புகிறேன். அந்த மாலையின் செருக்கும், காற்றின் மென்மையான தாளமும், நாங்கள் என்று மற்றும் மலரினியின் உரையாடலும், கிராமத்தில் அமைதியை பரவச் செய்தது. நாங்கள் என்று தனது புதிய நண்பர்களுடன் இயற்கையின் பாடங்களை கற்றுக்கொண்டு, தனது மனதில் அமைதியோடு உறங்கச் சென்றான். இயற்கையின் இசையை மனதளவில் கேட்க உங்களை தயார் செய்யும் இந்த கதை உங்களுக்கு இனிய கனவுகளை தரும். இனிய இரவு வணக்கம்.